எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேபிஎஸ் அக்ஷய். தமிழ் குமரன் படத்தோட டைரக்டர் கம் ஹீரோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை, ஊட்டி, கோவை, பொள்ளாச்சி, கேரளா 5 லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சிங்கம்புலி சாரோட காமெடி இப்போ காலையில் ஷூட் பண்ணோம். இப்போ அடுத்தது ஒரு சீன் இருக்குது, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர்ஸ் சார்பில் திரு மாணிக்கம் அவர்கள் வந்து தயாரிக்கிறாரு. அவருக்கு இது 2வது படம். ஏற்கனவே பாய் பெஸ்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த படம் வந்து நானே தான் டைரக்டர், நான் தான் ஹீரோ. ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர்ஸ் சார்பில் தான் அந்த படம் மாணிக்கம் சார் தயாரிச்சிருக்கிறாரு. இது அவருக்கு 2வது படம், எனக்கு இது 4வது படம். என்னோட முதல் படம் உனக்கு 20 எனக்கு 40 படம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிங்கமொழி சார் வந்து மெயின் லீட் ரோல் பண்ணுறாரு. 2 பேருமே. இப்போ தமிழ் குமரன், தமிழ்ங்கிறது சிங்கம்புலி சார் அவரோட கேரக்டர், குமரன்கிற கேரக்டர் என்னோட கேரக்டர். அதனால தான் டைட்டில் வந்து தமிழ் குமரன் வச்சுருக்கோம். 2 பேரும் லீடு. கேமராமேன் வந்து பாபு கே செல்வராஜன். மியூசிக் நான் தான் பண்ணுறேன். எனக்கு இது மியூசிக்கில் 2வது படம். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரேம் ஈஸ்வர் பண்ணுறாரு. எடிட்டிங் உமாபதி. அவர் ஆல்ரெடி பிசாஸ் 2 பண்ணியிருக்காரு. இது வந்து அடுத்த படமாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வந்து சிவன். பாடல்கள் வந்து சுபமதி, நான் 2 பேர் பண்ணியிருக்கோம். அடுத்து டெக்னீஷியன் சைடில் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பிரமாதமாக வந்திருக்கு. ஹீரோயினாக வந்து நிதிஷா. அவங்களுக்கு இது 2வது படம் தான். ஃபஸ்ட்டு படம் பாய் பெஸ்டி, இது வந்து 2வது படமாக இருக்குது. சுருதி ரஜினிகாந்த், அப்புறம் கிருபா கணேசன் சொல்ல ஒரு பொண்ணு. அவங்க ஒரு சாங் மட்டும் கிளாமர் சாங் பண்ணியிருக்காங்க அவங்க. மற்றபடி எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. முதல்ல என்னோடய டீமுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க சினிமா சம்மந்தப்பட்ட கதை. அதாவது தமிழ் சினிமா, இன்றைக்கி இருக்கிற நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டைரக்டரு, ஒரு ஹீரோ, இவங்களோட கஷ்ட நஷ்டங்களை சொல்லியிருக்கேன். ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி கதைக்களத்தை உருவாக்கி இப்போ இந்த படத்தை எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருமே நல்லா வடிவமைச்சிருக்கேன். அத்தனை பேருமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் நிதிஷா. நான் கேரளாவில் கண்ணூரில் இருக்கேன். இது என்னோட செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி பாய் பெஸ்டின்னு மூவி. அதில் ஹீரோயின் கேரக்டர் பண்ணுறேன். அதில் பவித்ரா என்ன கதை கேரக்டர் பண்ணிருக்கு. வணக்கம் நேயர்களே, என்னுடைய பேர் பாபு கே செல்வராஜன். நான் தான் இந்த படத்தோட கேமராமேன். படத்தோட பேர் வந்து தமிழ் குமரன். இந்த படம் வந்து ஹீரோ அக்ஷய்குமார், சிங்கம்புலி சார் இருக்கார், ஹீரோயின் நிதிஷா, அப்புறம் சுருதி ரஜினிகாந்த், போண்டாமணி இருக்கிறாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஸ்டார் காஸ்டில் இருக்குது. இந்த ஷூட்டிங் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், இந்த மாதிரியான லொக்கேஷன் எடுத்துருக்கேன். சென்னையிலே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து இங்கே டாக்கி போர்ஷன் லாஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் வந்து அலெக்ஸா XT வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சிங்கம்புலி சார், ஈஸ்வர் ஹீரோ காம்பினேஷனில் வந்து சீன் போயிருக்கு. ஒரு மாண்டேஜ் சீனும் பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. நான் தான் ஈஸ்வர் சந்திரபாபு. படத்தோட பேர் வந்து தமிழ் குமரன். இது முழுக்க முழுக்க காமெடி ட்ராக்கு தான். இது சிங்கமுத்து அண்ணன் அருமையாக பண்ணியிருக்கேன். அவர் கூட நான் ஃபேராக பண்ணுறேன். இந்த ஷூட்டிங் வந்து நான் 2 நாள் தான் ஆச்சு. இது சினிமா சம்மந்தப்பட்டது தான். ஒரு ப்ரொடியூசர் வந்து சினிமா எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களா, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் ஷூட்டிங் வந்துருக்கேன். எனக்கு விஷயங்கள்லாம் தெரியல. விஷயம் நல்லா பேசியிருப்பேன். எனக்கு இதுதான் இவ்வளோ தான் தெரியும். இந்த படம் எப்படியும் வெற்றி தான் நானே கன்ஃபார்மாக வெற்றி. அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சிங்கம்புலி சார் எனக்கு கூப்பிட்டு சில ஷாட்லாம் அவர் நல்லா பண்ணுவார், கொடுங்க அப்படின்னு அந்த மனசு ஓனம்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், நான் நடிகர் தர்ஷன் பேசுகிறேன். நான் பிச்சைக்காரன், குலு குலு, யாதும் முறை யாரும் கேள்வி, இந்த படங்கள்லாம் காமெடி ட்ராக்கில் பண்ணியிருக்கேன். ஸோ காளிகாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மாணிக்கம் சார் வந்து தயாரிக்கிறார் இந்த படத்தை. அக்ஷய் சார் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இதில் வந்து சிங்கம்புலி சார் மெயின் லீடாக பண்ணுறாரு. ஒரு படத்தை படமாக்குறது தான் இது படமே.
இதில் வந்து நான் சிங்கம்புலி சார் வந்து டைரக்டராக பண்ணுறாரு. இதில் ஒளிப்பதிவாளர் கேரக்டர் நான் பண்ணுறேன். ஸோ இன்னும் முன்னணி நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. சிங்கம்புலி சார், அக்ஷய் சாரும் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வர் சந்திரபாபு, கிளி ராமச்சந்திரன், போண்டாமணி, இன்னும் முன்னணி நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் மிக சிறந்த முறையில் நிறைவு தருவாயில் உள்ளது. ஸோ இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக வர உங்களோட ஆதரவுலாம் தாங்க. மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த மாலை வேளையில் உங்களெல்லாம் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த படம் வந்து காளிகாம்பாள் பிக்சர்ஸ் மாணிக்கம் சார் தான் ப்ரொடியூசர். அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் பேர் வந்து தமிழ் குமரன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அழகான தமிழ் பேரை டைரக்டர் வச்சுருக்காரு. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு இது வந்து 2வது ஃபிலிம். முதல் பாய் பெஸ்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்போ இது 2வது படம். இந்த படம் கொஞ்சம் மேக்சிமம் முடிகிற சூழ்நிலையில் இருக்குது. இதை கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தகவல் எனக்கு. இந்த படத்தில் வந்து நான் மேக்சிமம் ஒரு 6-7 நாள் நடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் 2004 சூர்யா சார் படம் மாயாவி பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னை ஒரு டைரக்டராக ஒரு ஆக்ட் பண்ண வச்சுருக்காரு. அதே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதில் என் கூட என் ஃப்ரெண்டு அது நம்ம மூர்த்தி நடிச்சிருக்காரு. நீங்கள் பிச்சைக்காரன் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி அவர் ஒரு டைரக்டர், பப்பாளி அப்படின்னு நிறையா படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நான் சொல்கிறதுக்காக எனக்காக அவர் ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ மேக்சிமம் ரொம்ப ஹியூமராக வந்திருக்கு. இனி கொஞ்சம் டப்பிங்கும் பண்ணிட்டேன். நான் மேக்ஸிமம் ஆக்ட் பண்ண எல்லா சீனுமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபிலிமை காட்டுறது தான். அதாவது இந்த ஃபிலிமில் நம்ம கேமராவை காட்டியிருக்கோம். என்றைக்குமே ரொம்ப சேஃபாக இருக்கிறது ஒரு ஃபிலிமில் கேமரா காட்டினா அது ஒரு சினிமா ஃபிலிமாக இருக்கும். அந்த சினிமா ஃபிலிமை நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அப்படி சினிமா ஒரு ஃபிலிமை பண்ணுறது நட்சத்திரத்துக்கு அப்புறம் பெரிய படங்கள் எந்த படத்துமே சரியாக இருந்ததா எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த படம் அதையும் தாண்டி ஒரு நல்ல படமாக இருக்குது. இது டைரக்டர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தை இந்த ஒரு 7-8 மாதமாக அவர் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டையும் மாணிக்கம் சார், காளிகாம்பாள் பிக்சர் சார்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் கூடிய சீக்கிரத்தில் தமிழ் குமரன் வரும். நீங்கள் திரையிலே கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஓடிடி அது இதுன்னு நிறையா பேரை பேசிகிட்டு இருக்காங்க. பட் உங்களெல்லாம் அது மகிழ்விக்கக்கூடிய ஒரு படமாக, ஒரு சிறந்த படமாக தமிழ் குமரன் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. எல்லாருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். இது வந்து தமிழ் குமரனுடைய படம் நடந்துன்னு இருக்கு. படம் ரெடி பண்ணிருக்கிறோம். ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து பாய் பெஸ்ட், அது முடிஞ்சிடுச்சு. 2வது படம் வந்து இது தமிழ் குமரன் ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர்ஸ் என்ற நேமில் வந்து தயார் பண்ணிக்கிறோம். இந்த படத்தில் வந்து அக்ஷய் சார் வந்து ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டர். பக்கத்தில் வந்து நம்ம மெயின் ரோலாக வந்து சிங்கம்புலி சார் நடிக்கிறாரு. மற்றும் வந்து மூர்த்தி சாரு, மற்றும் வந்து போண்டாமணி, இன்னும் சந்திரபாபு, அம்பானி சங்கர், மேலும் வந்து நல்ல திறமை வாய்ந்தவர்கள்லாம் நடிக்கிறாங்க. இது தமிழக திரைப்பட வரலாற்றில் வந்து திரைக்கலைஞர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து சின்ன படம் பண்ணுறவங்க மட்டும் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கும் வந்து என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்கன்னு அந்த விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து எளிமையாக வந்து புரிஞ்சுக்கிற வகையில் வந்து திரைமறைவில் இருக்கிற விஷயத்த வந்து இதில் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு தமிழக வரலாற்றிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு படமாக மாறுன்றது வந்து மக்கள் வந்து இதை நிரூபிப்பாங்க. மேலும் வந்து பல படங்களை பண்ணி நம்ம தமிழக கலாச்சாரத்தில் வந்து இந்திய லெவலில் பல விதமான மக்கள் மத்தியில் வந்து எவ்வளோ வந்து கலாச்சார சீர்கேடுகள் பல விஷயங்கள் நடக்குது. இதையெல்லாம் வந்து என்னுடைய ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர்ஸ் மூலமா வந்து பல விதமான சமுதாயத்தினுடைய மேம்பாட்டான விஷயத்துக்கான விஷயங்கள் வந்து சினிமா துறை நடந்திருக்கு. சினிமா துறை வந்து இந்திய வரலாற்றுல தமிழ்நாட்டுல இந்த இந்தியா லெவல்ல வந்து தமிழகம் முன்னோடியா இருக்கிறதுக்கு காரணம் சினிப்பீல்ற பல விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து ஸ்ரீ காளிகாம்பாள் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சிறந்த சமுதாயத்தினுடைய பல நன்மைகளை வந்து மக்களுக்கு வந்து வலியுறுத்தவர்களை வந்து இந்த படம் எல்லாமே அமைக்கிற மாதிரி என்னுடைய எய்மில் வந்து தயார் பண்றோம்.
நன்றி, வணக்கம்.